ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை வாழைப்பூ வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கணும். சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா. இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கணும். கடுகுலாம் நல்லா வெடிச்சிட்டு இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டும் கலந்து எல்லாம் வதக்கி விட்டுக்கணும் நல்லா. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ பால் கொஞ்சம் வச்சுருக்கோம். பால் தான் சேர்த்துக்கணும். கீரை நல்லா அப்படியே இருக்கும், பச்சையாகவே கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். பால் கொதிக்கட்டும். அப்போ கீரை அள்ளி வச்சுக்கலாம். இப்போ பால்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ கீரை அள்ளி வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை அள்ளி வச்சுக்கலாம். கீரை நல்லா வதக்கி விட்டு காமிக்கிறோம். பாருங்க, கீரையெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க. கீரை நல்லா வதங்கிட்டு முக்காவது கீரை வெந்தோடனே இப்போ வாழைப்பூ சேர்த்துக்கணும். வாழைப்பூ கட் பண்ணி அரைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ அதையும் சேர்த்துக்கணும். அதையும் நல்லா சேர்த்து கலரி விட்டுக்கணும். ஆனால் மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சிங்கன்னா கலர் மாறிடும். இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சரிங்க, சூப்பராக வாழைப்பூ முருங்கைக்கீரை ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக இருக்கும். ரெண்டும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் திருவி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், பழப்பழம். பாருங்க, கீரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பழப்பழம்னு சூப்பராக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பச்சை பச்சைன்னு எவ்வளோ சூப்பராக. நானும் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வாழைப்பூ முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க.